வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை எப்படி கடையிலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புளிச்சக்கீரையில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி புளிச்சக்கீரை கடைஞ்சி கொடுத்தோம்னா வேணான்னு சொல்கிறவங்க, அதாவது புளிச்சக்கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. புளிச்சக்கீரை நம்ம எப்பயுமே எடுக்கும்போது நல்ல முத்தின புளிச்சக்கீரையை எடுத்துக்கணும். பிஞ்சாக இருந்தால் கொஞ்சம் கசப்படிக்கும். அதை எடுத்துட்டு சப்போஸ் அதில் நீங்கள் வேரோட கீரை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மேலே நுனியை கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு அதை நம்ம ஒரு மண் போட்டு நெட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அதே நல்லா கீரை தளன்னு முளைச்சிட்டு வரும். ஸோ நீங்கள் எப்பயுமே வேரோடு வாங்குங்க. வேரோடு வாங்கினாலும் அதை இந்த மாதிரி நெட்டு வைங்க, மறுபடியும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நான் புளிச்சக்கீரையை இலையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு. கொள்ளு பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு வாணலியில் ட்ரையாக போட்டு நல்லா வறுத்து அதை பார்த்திங்கன்னா ஒரு அம்மிக்கல் வச்சோ அல்லது ஒரு கல் வச்சோ நல்லா நுணுக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உடஞ்சிரும். அதுக்கு பின்னாடி அதில் இருக்கக்கூடிய தொல்லி எல்லாமே தூத்தி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கொள்ளு பருப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கொள்ளு பருப்பு போட்டோம்னா கீரை சூப்பராக இருக்கும். இதை நம்ம கொள்ளு பருப்பு குழம்பு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தான் நம்ம போட்டு கடைய போகிறோம். இப்போ பாருங்கள், உலை நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கொள்ளு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு பருப்பு பார்த்திங்கன்னா முக்கால் வேகாடு இருக்கும்போது நம்ம அலசி வச்சுருக்க கீரை அதில் போட்டுக்கலாம். இப்போ கொள்ளு பருப்பு பாருங்கள், நசுக்குனா இந்தளவு ஓரளவு நசுங்கணும். இதுதான் முக்கால் வேகாடு பதம். இந்த பதத்தில் நீங்கள் கீரையை போட்டுக்கணும். ஏன்னா கீரை பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதனால் கொள்ளு பருப்பை முக்கால் வேகாடு வர வச்சுட்டு அப்புறம் போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதியிலே வெந்துடும். அதனால் வேக வைக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் விட்டுருங்க, வெந்துடும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். வடித்து எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 6, பூண்டு ஒரு 12 பூண்டு. அதை பார்த்திங்கன்னா 2 ஸ்லைஸாக நடுவில் 2 ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெந்தயமும் சீரகமும் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் சீரகம் அந்த மாதிரி ஈக்குவலாக போட்டு வாணலியில் வறுத்து அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது புளி சாதத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த பவுடர் தான். அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வாணலி வச்சுக்கலாம். கடையிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கடைய வாட்டமாக வரும். அதில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவு அந்த பச்சை டேஸ்ட் இருந்தால் தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு அரை வேக்காட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா வணங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் சீரகம் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். ப்ளஸ் நம்ம கொள்ளு பருப்போடு கடைஞ்சதுனால புளிச்சக்கீரையோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிச்சிக்கிட்டுலாம் இருக்காது, அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க புளிச்சக்கீரை கொள்ளு பருப்பு அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட புளிச்சக்கீரை கொள்ளு பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் அல்லது மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். நீங்கள் சாதாரணமாக வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா அது ஓட்டை விழுந்துடும். அதனால் மண் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்வரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் மண் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இது புளிச்சக்கீரை மட்டும் இல்லை, ரசமும் அப்படி தான். நம்ம சில்வர் பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஓட்டை விழுவாது. இப்போ நம்மளோட புளிச்சக்கீரை கொள்ளு பருப்பு கடையல் ரெடி ஆகி
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.